ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல கிறிஸ்பியான வடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வடைக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வடைக்கு தேவையானது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இது ஒரு 2 வாட்டி இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி நான் 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது நமக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக மிளகா அரைப்பட்டுரும். 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சிடலாம். இது நம்ம தனியாக தான் ஊற வைக்க போகிறோம், ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறதில்ல. அதனால் இதை தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான பருப்பு எல்லாமே ஊற வச்சாச்சு. இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது சிறுபருப்பு நம்ம அரைக்க போகிறதில்ல. இதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. லைட்டாக தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக நரன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ மீதி இருக்கதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா அரைச்ச பிறகு மாவு இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்குது. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்ச பிறகு நம்ம ஊற வச்சுருந்த இந்த சிறுபருப்பையும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இதில் பச்சை மிளகாயோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் இந்த பருப்பு மட்டும் வச்சு தான் சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லாம் அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வடை மாதிரி இந்த லேசாக இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் நம்ம காரத்துக்கு வேண்டி காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடை திருப்பி வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் உள் பக்கமும் நல்லா வெந்து வரும். நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆகணும். அதனால் 2 பக்கமே அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு சைடும் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா 2 சைடுமே நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பி ஆகாத வரைக்கும் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீதி இருக்க மாவே இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.